ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மணா மோட்டார்ஸ் அண்ட் பெயிண்டிங். திஸ் இஸ் கிளின்டன் ஹியர். இந்த கம்பெனி டீசல் புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ண வண்டி. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கிடையாது. ஸோ கஸ்டமர் நம்மள்ட்ட இருந்தே வண்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஃபுல்லாக அவரோட டேஸ்ட்டுக்காக ரெடி பண்ண சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட அவுட்லுக்கு, அதே மாதிரி ஸ்டார்டிங் கண்டிஷனு, இந்த வண்டிக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்குன்றத, நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ண ரேட் என்ன, இந்த வண்டிக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாருன்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும், ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கா ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். எங்களோட ஒர்க் எப்படி இருக்குன்றதையும் எங்கள் ஒர்க் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்க நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஷாப்போட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்குது. கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம ஷாப்போட லொக்கேஷன் தெரியும்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். லொக்கேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் நம்ம கேரேஜுக்கு வந்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1998 மாடல் ஒரிஜினல் கம்பெனி டீசல் புல்லட் 72,000க்கு நம்மள்ட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ என்ன கண்டிஷனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாருன்னா வீடியோட எண்டில் நான் காட்டுறேன், அதை பார்த்துக்கோங்க. பிஃபோர் ஆஃப்டர் உங்களுக்கே தெரியும் என்ன கண்டிஷனில் வண்டி எடுத்து இப்போ என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாருன்றது தெரியும். இப்போ வண்டியோட பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கிறோன்னா, செல்ஃப் ஆல்டர் பண்ணியிருக்கிறோம். கம்பெனி டீசல் புல்லட்டுக்கு செல்ஃப் ஆல்டர் பண்ணியிருக்கிறோம். 2 டியூப்லெஸ் டயர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயரில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். யூஸ்வலாக ஓல்டு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக்காகவே ஆர்டர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அலாய் வீலு. ஸோ 3 லீஃப் பிளேட் அலாய் வீல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில். ஸோ நம்ம வந்து பேர்ல் ஒயிட்டு, இந்த எக்ஸ்யூவிக்கெலாம் வர பேர்ல் ஒயிட்டு நம்ம அடிச்சிருக்கிறோம். ஸோ யூஸ்வலாக பண்ணுற பெயிண்ட் காஸ்ட்டை விட இந்த வண்டிக்கு பெயிண்ட் காஸ்ட் ரொம்ப அதிகமாகும். ஸோ யாராவது பெயிண்டரோ இல்லை பெயிண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு டெஃபினட்டாக அது வந்து புரியும். ஸோ இருக்கிறதுலே வந்து காஸ்ட்லியான பெயிண்ட்டு அந்த பேர்ல் ஒயிட்டு தான். என்ன ரீசன்னா, சாலிட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேஸ் ஒயிட் அடிச்சு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பேர்ல் அடிச்சு கிளியர் அடிக்கணும். ஸோ நிறைய ஒர்க் இருக்குது இந்த வண்டிக்கு. ஸோ கஸ்டமர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அவரோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் புதுசாக நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். வெள்ளை குதிரை மாதிரி இருக்குதுங்க இந்த வண்டி. பாருங்கள், வண்டியோட அவுட்லுக் எல்லாமே நான் காட்டுறேன் பாருங்கள். பின் டு பின்னா எல்லாமே புது ஸ்பேர்ஸ் தான் போட்டிருக்கிறோம். கம்ப்ளீட்டாக அந்த சீட்டாக இருக்கட்டும், சீட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணாமல் மேலே வந்து டைலே பண்ணியிருக்கிறோங்க. ஸோ பக்காவாக இருக்குது. டேங்க் கவர்லேருந்து சீட் கவர்லேருந்து பின்னாடி பேக் மக்காடு வந்து கிளாசிக்கோட மக்காடு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். சேஸ் வந்து கிளாசிக் சேஸ்லேயே கீழே அந்த பீஸ்லாம் ஒரிஜினலாக ஆல்டர் பண்ணியிருக்கிறோம். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் பேக் போர்ஷனோட ஃபினிஷிங் உங்களுக்கு பக்காவாக வரும். கிளாசிக்கோட பேட்டரியிலே நம்ம வந்து செல்ஃப் ஆல்ட்ரேஷனுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ எல்லா ஸ்பேர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக புதுசு தான். இப்போ நான் வண்டிக்கு வந்து செல்ஃப் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ பீட் சவுண்டு கேளுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவுட்லுக் பாருங்கள். நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்லையும் காட்டியிருப்பேன். ஸோ எங்களோட ஒர்க் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது இன்னும் வெயிலில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிட்டில் வந்து நல்லாவே தெரியும். சூப்பராக இருக்குங்க வண்டி. வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குறதோட நேரில் இன்னும் நல்லா அழகாக இருக்குங்க இந்த வண்டி. ஸோ ஸ்டிக்கர் எல்லாமே லேட்டஸ்ட் இப்போ ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தாரு, பண்ணியிருக்கிறோம். எல்லா ஆரன் எல்லோவில் ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தாரு, அதுவும் போட்டிருக்கிறோங்க. ஸோ பேக் டயர் வந்து பார்த்தீங்கன்னா 110க்கு 90 19 சைஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இதுதான் சொன்ன கிளாசிக்கோட மக்காடு எல்லாமே நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ இதில் கிளாசிக் சேஸில் வர அந்த பீஸ் எல்லாமே ஒரிஜினலாக ஆல்டர் பண்ணியிருக்கிறோம். சீட்டு பாருங்கள், சீட்டோட ஃபினிஷிங் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட அவுட்லுக் எல்லாமே நான் காட்டியிருப்பேன், பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா டீசல் புல்லட்டை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து என்ன ரீசன் சொல்லுவாங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கால் வலி வரும், முட்டி வலி வரும், ஃப்யூச்சரில் நாளாகமாக பார்த்தீங்கன்னா காலெல்லாம் ரொம்ப பெயின் ஆகுன்றதாக சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்காக இப்போ நான் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கையில் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ பிஃபோராக நான் நிறைய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லாம் காட்டியிருப்பேன், ஸ்டார்ட் பண்ணது காட்டியிருப்பேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு. இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான், எவ்வளோ ஈஸியாக இருக்குன்றதை நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு கையில் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஈஸியாக வந்து கையிலே உங்களுக்கு பெட்ரோல் புல்லட் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஸோ விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த டீகம்ப்ரஸர் சோக்கை போட்டு ஜஸ்ட் ஒரு கிக் அடிச்சிங்கனாலே போதும், ஈஸியாக ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் சேஃபாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும், எந்த அளவுக்கு ஈஸியாக கிக் ஸ்டார்ட்டுக்கு மாதிரி இருக்குதுன்றதை காட்டுறதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காஸ்ட் ரீஸ்டோரோட காஸ்ட் எவ்வளோ வருதுன்றதை நான் சொல்லிடுறேன்.
இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டோரேஷன் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,55,000 வந்திருக்குங்க, 1,55,000. ஸோ பின் டு பின்னா எல்லாமே வந்து பக்காவாக ரெடி பண்ணது. வீடியோட எண்டில் இந்த வண்டி என்ன கண்டிஷனில் அவருக்கு நான் கொடுத்தேன்றதையும் காட்டுறேன் பாருங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக சிங்கிள் ஓனருங்க, பழைய ஆர்சி புக்கில் தான் இருக்குது, ஒரே ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க. நான் வண்டியை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 72,000 கொடுத்தேன், 72,000 கொடுத்தேன். ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம வண்டியை வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஸோ அவரோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாக ரெடி பண்ண சொல்லியிருந்தாரு. கம்ப்ளீட்டாக எல்லாமே பூஸ் போட்டுருங்கண்ணா, எல்லா வேலையுமே தெளிவாக செஞ்சிருங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடிங்க. ஸோ நாளைக்கு வந்து நம்ம டெலிவரி கொடுக்க போகிறோம். ஸோ அண்ணன் சொன்னதில் நான் செய்யாமல் விட்ட ஒரே ஒரு ஒர்க் பார்த்தீங்கன்னா அலாயில் வந்து பென்ஸ் டைப்பில் கேட்டிருந்தாரு. நமக்கு பென்ஸ் டைப் கிடைக்கல, 3 லீஃப் தான் கிடச்சிது. ஸோ அதை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க. பென்ஸை விட இது வந்து நல்லாயிருக்கும். ஸோ நாளைக்கு டெலிவரி வீடியோ நான் போடுறேன். அண்ணனோட ஃபீட்பேக்கு நீங்களும் கேளுங்க. ரெஸ்டோரேஷன் காஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் ரெகுலராக வீடியோ பார்க்கணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் திஸ் பை ஃப்ரம் கிளின்டன் மோனோ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி இருந்த கண்டிஷனுங்க. ஸோ இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருந்தது. இப்போ அவுட்லுக் எல்லாம் பாருங்கள், சிங்கிள் ஓனருங்க. ஸோ இதிலேருந்து தான் உங்களுக்கு தெரியும் பிஃபோர் ஆஃப்டர் நம்மளோட ஒர்க்கு.